குழந்தைகள் வளர்க்குறீங்க, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த பழக்கங்கள் அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. ஒரு பாயிண்டா சொல்லிட்டே வரேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPA ஸ்பேஸ் VIBES. முதல் பாயிண்ட், 5லேருந்து 8 வயசுக்குள்ள பையனோ பொண்ணோ 2 பேர் யாரா இருந்தாலும் நீச்சல் கற்றுக் கொடுங்க. சைக்கிள் ஓட்டுறது, 2 வீலர் கற்றுக் கொடுக்குற ஆர்வம் நீச்சல்லே இருந்தது ரொம்ப நல்லது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்பைன் சர்ஜரி ஆச்சுங்க L4 L5ல 2008ல். அதுக்கப்புறமா 6 மாதம் படுத்த படுக்கையாக இருந்தேன். அதுக்கப்புறமா டாக்டர் கொடுத்த முதல் எக்ஸசைஸே நீங்கள் நீச்சல் பண்ண ஆரம்பிங்க, அப்போ தான் உங்களுக்கு முதுகுத்தண்டு நல்லா வலிமையாக இருக்கும் அப்படின்ட்டு. வலிமையாக இருக்கிறதுக்காக அதை செய்ய சொன்னார். அதனால் உங்களுக்குமே இந்த குழந்தைங்களுக்கு தற்காப்பாகவும் இருக்கும், வெள்ளம் வந்தாலும் அவங்கள பாதுகாக்க முடியும், அந்த பய உணர்வும் போகும். 2வது முக்கியம், 10 வயசு ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் டீ காஃபி போடுறது பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி ஒரு சாதமாவது அவங்களால தயார் பண்ணிக்க தெரியணும். புளி சாதம், இல்லாட்டி தக்காளி சாதம், இல்லாட்டி எலுமிச்சை சாதம், ஏதாவது ஒன்று அவங்க சர்வைவலுக்கு, இல்லாட்டி பிரெட்டு டோஸ்ட்டு ஆம்லெட் பண்ணிக்கிறது எப்படிங்கிறத அவங்களே பண்ண சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போன உடனே மாநிலம் தாண்டி வேறு இடத்துக்கு போவாங்க. பாஷை வேறையாக இருக்கும். கூட இருந்த நீங்கள் எல்லாம் இருக்க மாட்டீங்க. அப்போது அந்த பையனோ பொண்ணோ தனித்து அந்த லோக்கலில் கிடைக்கிற உணவு வந்து உடலுக்கு ஒத்துக்குமோ மனசுக்கு ஒத்துக்குமோ தெரியாது. அவங்களுக்கு சமைக்க முடியுங்கிறது அந்த இது இருந்ததுன்னா வீட்டு உணர்வாவது கொஞ்சம் அந்த சாப்பாட்டில் தெரியும், உடல் பாதிக்காமல் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த தட்டை அவங்களே வாஷ் பண்ணணுங்கிறத நீங்கள் ஒரு பாடமாகவே சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அதை பழகுங்க, அப்போ தான் அவங்களும் செய்வாங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சமையலறையை சுத்தம் பண்ணுறதுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி யார் கூடயாவது சண்டை வந்தது, கோபம் வந்தது அப்படின்னா அவங்க தாயையும் தங்கையையும் தமக்கையுமே வசைப்பாடுறது நல்ல தமிழுக்கு அழகல்ல. அது வந்து சரி இல்லைங்கிறத நல்லா உணர வைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டாங்கன்னா அது முட்டாள்கள் வந்து உபயோகிக்கக்கூடியது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வைங்க. அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று முக்கியமாக நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது, உங்கள் பையனுக்கு ஆண்களுக்கும் பாலியல் தொல்லைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, நீ ஜாகிரதையாக இருந்துக்க அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை. பேட் டச் என்னங்கிறது ஆண்களுக்கும் தயவு செய்து சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த பசங்க தானாக நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துப்பாங்க, ஜாகிரதையாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்று, சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே 30% சேவிங்ஸ், அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறது தான் அங்கே செலவு பண்ணணும். கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான ஒன்று. ஜாஸ்தி ஃபஸ்ட்டு சம்பளம் வந்த உடனே இந்த சம்பளம் தான் நம்ம வாழ்க்கை பூரா வாங்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு எல்லா தேவையில்லாத சாமான்கள்லாம் ஆடம்பரத்துக்கு வாங்கினதுக்கப்புறமா இஎம்ஐன்னு ஒரு நெட்டில் போய் விழுந்துட்டிங்கன்னா சட்டுன்னு உங்கள் வேலை தொடரலைன்னு வச்சுங்களேன். அந்த பணத்தை கட்டுறதுக்கு ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்ணுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதனால் பசங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, சேமிப்பில் வாங்கு, கடன் வாங்கி எதையும் வாங்காத அப்படின்னு.